வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. சத்தியம் சத்தியமே நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களுக்கு சமாதானமான வாழ்க்கையை கொடுப்பாராக. ஒவ்வொரு மனிதனும் விரும்பக்கூடியது சமாதானமான வாழ்க்கை. இப்படியாக சொல்வதை நாம் கேட்டிருக்க முடியும். இந்த மனிதனுக்கு எல்லாம் இருக்கிறது, நல்ல வேலை, நல்ல பணம், நல்ல வீடு. ஆனாலும் இந்த மனிதன் திருப்தி அடையாமல் சமாதானம் இல்லாமல் இருக்கிறார் என்று சொல்வதை நாம் பல இடங்களிலே நாம் கேட்க முடிவதுண்டு. அநேக சாதாரணமான மக்களும் இப்படியான வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார்கள். ஒவ்வொரு மனிதனும் சமாதானத்தை தேடி பல காரியங்களை முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை அவர்களால் பெற்றுக்கொள்ள முடிவதில்லை. ஒரு மிகப்பெரிய இசைக்கலைஞர் காணப்பட்டார். அந்த இசைக்கலைஞர் பல நாடுகளுக்கு சென்று இசை நிகழ்ச்சிகளை வழங்குவது அவருக்கு வாடிக்கையாக காணப்பட்டது. அந்த இசை நிகழ்ச்சிக்காக செல்லும் பொழுது தன்னோடு மற்ற அநேக இசை கலைஞர்களையும் அவர் சேர்த்து கொண்டு செல்வதுண்டு. பல வகையான இசை கருவிகளை கொண்டு ஒரு இனிமையான இசை மாலையை கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் நிகழ்ச்சிகளை நடத்துவார். அவர் அப்படி எங்கெல்லாம் செல்கிறாரோ அங்கெல்லாம் அவர்களுடைய இசை கருவிகளும் கொண்டு செல்லப்படும். அதற்கென்று பிரத்யேகமான விமானங்கள் தயார் செய்யப்பட்டு அந்த விமானத்திலே அந்த இசைக்கருவிகள் எந்த விதமான சேதமுமின்றி கொண்டு சேர்க்கப்படும். எவ்வளவுதான் கவனமாக கொண்டு சேர்த்தாலும் அந்த இசைக்கருவிகள் சில நேரங்களிலே பழுதடைவது தவிர்க்க முடியாததாகவே காணப்படும். அப்படி காணப்படும் பொழுதெல்லாம் அந்த இசை நிகழ்ச்சிக்கு முந்தைய நாட்களிலே அந்த எல்லா இசைக்கலைஞர்கள் அமர்ந்திருக்கும் பொழுது இந்த பிரதான இசைக்கலைஞர் தன்னுடைய நோட், அதாவது தன்னுடைய இசைக்கருவியிலிருந்து ஒரு சப்தத்தை எழுப்பினால் அதே மாதிரியான ஒரு சப்தம் எல்லா இசைக்கருவிகளிலும் வர வேண்டும் என்பதற்காக அதை டியூன் செய்வார்கள். எல்லாம் ஒரே போல டியூன் செய்யும் பொழுதுதான் அது சீராக இசை வடிவிலே காணப்படும். இல்லை என்றால் அது கேட்பதற்கு இனிமேற்றதாக மாறிவிடும். ஆகவே இவர்கள் முந்தைய நாள் இப்படியாக ஒவ்வொருவரும் தங்களுடைய இசைக்கருவியை எடுத்து அந்த இசை கலைஞர் என்ன கட்டளையிட்டு என்ன ஒரு இசை ஒளியை எழுப்புகிறாரோ அதே இசை ஒளிக்கேற்ப தங்களுடைய இசை கருவியிலே அதிலே மாற்றம் செய்வது அவர்களுடைய வாடிக்கையாக இருந்தது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையும் இதே போன்றுதான். நம்முடைய வாழ்க்கை பிரதான இசைக்கலைஞராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஒளிக்கு ஏற்ப, சத்தங்களுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றி அமைக்க வேண்டும். அப்படி மாற்றி அமைத்தால்தான் அது இனிமையானதாக காணப்படும். ஆனால் பொதுவாக மனிதர்கள் என்ன செய்கிறோம்? எனக்கு என்ன பிரியமாக இருக்கிறது என்று சொல்லிதான் நாம் விரும்பி நாம் செயல்படுகிறோம். எனக்கு இது பிடித்திருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை என்னுடைய சட்டம் என்று சொல்லி இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையினர் எழுதக்கூடிய வாசகங்களை ஆங்காங்கே நாம் பார்க்க நேருகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை இனிமையானதாக சமாதானமாக காணப்பட வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கின இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளுக்கு ஏற்ப அது அமைய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்முடைய விருப்பங்களுக்கு ஏற்ப எப்பொழுதெல்லாம் நாம் காரியங்களை திட்டமிட்டு செயல்படுகிறோமோ அது சமாதானத்திற்கு ஏதுவான வழிகளில் கொண்டு சேர்ப்பது இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கினதும் வடிவமைக்கிறதும் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை உருவாக்கினது இயேசு கிறிஸ்து. அது மனிதன் அல்ல, அது பெற்றோர்கள் அல்ல, அது ஆசிரியர்கள் அல்ல, நீங்கள் பின்பற்றி செல்லக்கூடிய அரசியல்வாதிகள் அல்ல, நீங்கள் பின்பற்றக்கூடிய நடிகர் அல்ல, நீங்கள் பின்பற்றக்கூடிய ரோல் மாடல் என்று சொல்லக்கூடிய மாடல் நடிகர் நடிகைகளோ மற்ற நபர்களோ அல்ல, நீங்கள் பின்பற்றக்கூடிய கொள்கைகள் அல்ல. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையை வடிவமைத்திருக்கிறது, உங்களுடைய வாழ்க்கையை உருவாக்குகிறது இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைக்கு ஏற்ப நீங்கள் ஒழுங்குபடுத்துகிறீர்களா என்பது சிந்திக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது.
நம்முடைய வார்த்தைக்கேற்ப எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை வடிவமைக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையானது திசை மாறி செல்லக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அது ஒழுக்கமுள்ளதாக காணப்படாது. அது சீரானதாக சமாதானமான வழிகளை நோக்கி சென்றடையாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். வேதாகமத்திலே நியாயாதிபதிகள் என்ற ஒரு புஸ்தகம் இருக்கிறது. அந்த புஸ்தகத்திலே இப்படியாக வாசிக்கிறோம், அவனவன் தன் தன் வழியின்படி சென்று கொண்டிருந்தான் என்று சொல்லி. ஒரு தேசம், சுதந்திரம் அடைந்த ஒரு தேசம், எல்லாம் சுதந்திரம் பெற்றுவிட்டது என்று சொல்லி ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய இஷ்டத்துக்கேற்ப ஒவ்வொரு காரியங்களை செய்தால் அந்த தேசம் எப்படி காணப்படும்? உதாரணமாக, எனக்கு வலது பக்கம் ஓட்டுவது தான் எனக்கு பிரியம் என்று சொல்லி ஒருவர் ஓட்டுகிறார். இன்னொருவர் எனக்கு இடது பக்கம் ஓட்டுவது தான் சரி என்று ஓட்டுகிறார். இப்படி இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் தங்களுடைய வாகனத்தை ஓட்டினால் அது எப்படி இருக்கும்? எத்தனை விபத்துகளை சந்திக்க நேரிடும்? எத்தனை உயிர் சேதங்கள் சென்று அடையும்? பிரியமானவர்களே, இது போலதான் நம்முடைய வாழ்க்கையும். ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நாம், இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் என்ன நினைக்கிறோம்? எனக்கு இதுதான் தோன்றுகிறது, எனக்கு இதுதான் பிடித்திருக்கிறது என்று பிடிவாதமாக நம்முடைய வாழ்க்கையை நாமே திட்டம் பண்ண விரும்புகிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கினது இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை எதற்காக அவர் உருவாக்கி இருக்கிறார் என்பதும் அவர் எழுதி கொடுத்திருக்கிறார் வேதாகமத்திலே. பிரியமானவர்களே, கொலோசியர் என்ற புஸ்தகம் 1 அதிகாரத்திலே 15 - 17 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்களில் வாசிக்கிறோம், நாம் எல்லாரும் அவருக்காகவும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எல்லாம் நமக்காக உண்டாக்கப்பட்டவர்கள் அல்ல, இறைவனுக்காக நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய வேலையை செய்யும்படியாக நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அவருக்கு பிரியமானதை செய்யும்படியாக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அவருக்கு பிரியமானவைகள் எவைகள்? பிலிப்பியர் என்ற புஸ்தகத்திலே 4 அதிகாரம் 8 வசனத்திலே இப்படியாக வாசிக்கிறோம், சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். இந்த உலகத்திலே நாம் எவைகளை செய்ய வேண்டும்? அன்புள்ளவைகள், நற்கிரியைகள் உள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள், நீதியுள்ளவைகள், இவைகளை செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவானவர் விரும்புகிறார். அதற்கென்றே உங்களையும் என்னையும் படைத்திருக்கிறார். ஆனால் மனிதன் எதை செய்து கொண்டிருக்கிறான்? நீதியான காரியங்களை செய்கிறானா? நிச்சயமாக இல்லை. நீதியான காரியங்களை மனிதன் செய்வதில்லை. அன்பான காரியங்களை செய்கிறானா மனிதன்? நிச்சயமாக இல்லை. இன்னொருவருக்கு மேலாக வெறுப்புணர்ச்சியை தூண்டக்கூடிய விதத்தில் அவனுடைய செயல்பாடுகள் இருக்கிறது. அவன் ஒழுக்கமான காரியங்களை செய்கிறானா? நிச்சயமாக இல்லை. இந்த உலகத்தில் எதெல்லாம் ஒழுக்கமற்றதோ அதையெல்லாம் துணிகரமாக செய்வதற்கு மனிதன் முயற்சி எடுக்கிறான். அவன் நற்கிரியைகளை செய்கிறானா? நிச்சயமாக இல்லை. அவன் உலகத்தையும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா காரியத்தையும் அவன் கெடுத்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி வேதாகமம் சொல்கிறது. பிரியமானவர்களே, அவன் புண்ணியங்களை செய்யக்கூடியவனாக இருக்கிறானா? அவன் புகழை சேர்க்கக்கூடிய மனிதனாக இருக்கிறானா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை. பரலோகத்திலிருந்து தேவன் இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது மனிதன் பாவியாக காணப்பட்டான். நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். நன்மை செய்கிறவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை என்று சொல்லி வாசிக்கிறோம். எந்த ஒரு மனிதன் தேவனை தேடுகிறானோ, எந்த ஒரு மனிதன் தேவனுக்கு பிரியமாக வாழ முயற்சிக்கிறானோ, அவன் தேவனுடைய வழிகளில் நடக்கக்கூடிய மனிதனாக காணப்படுவான். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து என்ன காரியங்களை விதித்திருக்கிறார் என்பதை எந்த மனிதன் தேடி நடப்பதற்கு முயற்சி எடுக்கிறானோ அவனே நீதிமானாக காணப்படுகிறான் என்று வேதாகமம் சொல்லுகிறது. ஆனால் இவளை செய்யாதபடிக்கு மனிதனை எது தடை செய்கிறது என்றால், மனிதனுக்குள் இருக்கக்கூடிய பாவம் அவனை தடை செய்கிறது. அந்த பாவம் அவனுக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பதில்லை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவம் என்பது அவனை தினந்தோறும் அரிக்கக்கூடிய ஒரு கிருமியை போல காணப்படுகிறது. அவனை நரகத்திற்கு நேராக அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. இந்த பாவம் அவனுடைய சரீரத்தையும் அவனுடைய ஆத்மாவையும் அழிக்கக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த பாவத்தை மன்னிப்பதற்காக, இந்த பாவ நோயிலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திற்கு மனிதனாக அவர் வந்து பிறந்து, அவர் பரிசுத்தமாக வாழ்ந்து, என்னுடைய பாவத்துக்காக சிலுவையிலே செத்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இயேசுவே, என்னுடைய பாவத்தை மன்னியும்,
நான் தெரிந்தும் தெரியாமலும் பாவம் செய்திருக்கிறேன், என்னை மன்னியும் என்று சொல்லி யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவிடத்திலே கேட்கிறார்களோ அவர்களுக்கு பாவ மன்னிப்பின் வாழ்க்கையை கொடுப்பதற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார். யோவான் என்ற சுவிசேஷ புஸ்தகம் அதனுடைய 14வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனம் இப்படியாக வாசிக்கிறோம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இங்கே இயேசு கிறிஸ்துவுடைய நேரடியான வார்த்தையை இங்கே வாசிக்கிறோம். நான் உலகம் கொடுக்கிற மாதிரியான சமாதானத்தை கொடுக்க போவதில்லை. உலகம் பணத்தால் சமாதானம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று தீர்மானிக்கிறது. ஆனால் பணத்தால் மனிதன் சமாதானத்தை பெற்றுக்கொள்வதில்லை. ஆரோக்கியத்தால் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று மனிதன் நினைக்கிறான். ஆனால் ஆரோக்கியத்தால் மனிதன் சமாதானத்தை பெற்றுக்கொள்வதில்லை. அவன் இந்த உலகத்திலே தனக்கு பிரியமான சில போதை வஸ்துக்களை உபயோகப்படுத்துகிறதுனால் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நினைக்கிறான். பிரியமானவர்களே, அவனுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை மட்டுமல்ல, தன்னுடைய வாழ்க்கையில் மீதி இருக்கக்கூடிய கொஞ்சம் நெஞ்சம் நல்ல காரியங்களையும் அதன் மூலமாக இழந்து போகிறான். மனிதனுடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்தின்படியாக இயேசு கிறிஸ்துவானவர் சமாதானத்தை கொடுக்கவில்லை. அவருடைய வார்த்தையின்படி அவர் சமாதானத்தை கொடுக்கிறார். அவருடைய வார்த்தை நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. அவருடைய வார்த்தை அழியாத வார்த்தையாக இருக்கிறது. அவருடைய வார்த்தை உயிர்ப்பிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, உடைந்து போன உங்களுடைய வாழ்க்கையிலே, நம்பிக்கை இழந்த உங்களுடைய வாழ்க்கையிலே, சமாதானம் இழந்த வாழ்க்கையிலே, சமாதானம் இழந்த குடும்ப சூழ்நிலைமையிலே சமாதானத்தை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்தார். இயேசுவே, என்னுடைய பாவத்தை மன்னியும் என்று நீங்கள் இப்பொழுதே இருக்கிற இடத்திலே நீங்கள் அவருடைய வார்த்தையின் பேரிலே நீங்கள் மனதிலே விசுவாசித்து நம்பி வாயிலே அதை அறிக்கையிட்டால் இயேசு இப்பொழுது உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வல்லமையுள்ளவராக அவர் காத்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, சமாதானத்தை தேடி நீங்கள் எங்கும் ஓட வேண்டியதில்லை. இந்த இடத்தில் சமாதானம், இதிலே சமாதானம் என்று அலைய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சமாதானத்திற்காக நீங்கள் எந்த பரிகாரமும் நீங்கள் செய்ய வேண்டியதில்லை. இந்த சமாதானத்திற்காக எந்த விதமான காசையும் நீங்கள் செலவழிக்க வேண்டியதில்லை. இந்த சமாதானத்திற்காக பிரத்யேகமான மனிதர்களை நீங்கள் தேடி செல்ல வேண்டியதில்லை. பிரியமானவர்களே, நீங்கள் இருக்கிற இடத்திலே சமாதானத்தை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்துனுடைய எழுதியிருக்கிற வார்த்தை என்ற இந்த பைபிளை நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வீட்டில் நீங்கள் வாசிக்க ஆரம்பித்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவது, இயேசு கிறிஸ்துவிடத்திலே உங்களுடைய பாவத்தை அறிக்கையிடுங்கள். இயேசுவே, நான் ஒரு பாவி, நான் தெரிந்தோ தெரியாமலும் செய்திருக்கிறேன், என்னுடைய பாவத்தை மன்னியும் என்று சொல்லும் பொழுது அவர் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அந்த பிரச்சனையெல்லாம் நீக்கி அவர் சமாதானத்தை கொடுப்பார். அவர் சமாதானத்தை மட்டும் கொடுக்கிற ஆண்டவர் அல்ல, அதோடு சேர்த்து தைரியமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறார். ஆகவே தான் அவர் இப்படி சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நாம் பல காரியங்களுக்கு பயப்படுகிறவர்களாக இருக்கிறோம். நாளைக்கு என்ன செய்ய போகிறோம் என்று பயப்படுகிறோம். பிள்ளையுடைய திருமணத்திற்கு என்ன செய்ய போகிறோம் என்று பயப்படுகிறோம். நம்முடைய ஆரோக்கியத்திற்கு என்ன செய்ய போகிறோம் என்று பயப்படுகிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய எதிர்காலம் இயேசு கிறிஸ்துவோடைய கைகளில் நீங்கள் கொடுக்கும் பொழுது நீங்கள் பயப்படாமல் உங்களுடைய வாழ்க்கையை வழிநடத்தி செல்வதற்கு தேவையான எல்லா ஆலோசனைகளையும் கொடுக்க வல்லமையுள்ள கர்த்தராக இருக்கிறார். எனவே இயேசுவிடத்திலே பாவ மன்னிப்பின் வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த சமாதானமான வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமாக உடனடியாக கிடைக்கப்பெறக்கூடியதாக இருக்கிறது. அந்த சமாதானமான வாழ்க்கையை இயேசு தாமே இன்றும் என்றும் உங்களுக்கு எப்பொழுதும் தந்தருளுவாராக. ஆமேன். சத்யம் சத்யமே, சத்யம் சத்யமே.